உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நாங்க இந்த மாதிரி பண்ணோம்பா. இது நம்ம வீட்டோட கட்டுப்பாட்டுக்கு எதிரா இருக்கிறதால சொன்னா நீங்க சம்மதிக்க மாட்டீங்களோன்னு ஒரு பயம். தனா, நான் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் நாம இழந்துட கூடாதுன்னு தான் கட்டுப்பாட்டை விதிச்சேனே தவிர எல்லாரையும் அடக்கி வைக்கணுங்கிறதுக்காக இல்ல. நம்மளை பத்தி யாரும் எதுவும் தப்பா சொல்லிடக்கூடாதுன்னு தான் நமக்குன்னு நாம சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்கோம். விளையாட்டுல சில விதிமுறைகள் இருக்கும். நமக்காக அந்த விதிமுறைகளை மாத்த முடியாது. இந்த மாதிரிதான் தினசரி வாழ்க்கையில எல்லா விஷயமும் முரண்பட்டு நிற்கும். அதனாலதான் அது எதுவுமே வேணாம், நாம நமக்கான வாழ்க்கையை மட்டும் ஒழுங்கா வாழ்ந்துட்டு போயிடுவோன்னு மத்ததுக்கு தடை போட்டு வச்சிருந்தோம். இது மூலமா எந்த விதமான பிரச்சனையும் உன்னை வந்து சேர்ந்துடக்கூடாதுங்கிற முன்னெச்சரிக்கை தான் நாங்க தடுக்கிறதுக்கான தடை போடுறதுக்கான காரணம். ஒட்டுமொத்த கூட்டமும் என் பொண்ணு ஜெயிக்கணும்னு சொன்னப்போ நான் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லதா. நான் இங்க வந்ததுனால அது எனக்கு கிடைச்சது. வரலனா அந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சே இருக்காது. அதனால இனிமே என்கிட்ட எதையும் மறைக்காத. இல்லப்பா, நான் மறைக்க மாட்டேன்பா. தனா, இனிமே நீ பயப்பட வேண்டாம். தைரியமா வந்து விளையாடு. சரிங்கப்பா. ஆனா உன் விளையாட்டு மூலமா நம்ம வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் வந்துடாம பாத்துக்கோ. சரிங்கப்பா. நான் தான் சொன்னல, உங்க அப்பா நல்ல விஷயத்துக்கு கண்டிப்பா ஒத்துப்பாருன்னு. இப்ப பாத்தியா? இத நாங்க எதிர்பார்க்கல. பெரியப்பா இதுக்கு ஒத்துப்பாருன்னு தெரிஞ்சிருந்தா சொல்லிட்டே செஞ்சிருப்போம். இந்த மாதிரி கஷ்டத்தை கொடுத்திருக்க மாட்டோம். நாங்களும் கஷ்டப்பட்டிருக்க மாட்டோம். தனா, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்து சர்டிபிகேட்டை சைன் பண்ணி வாங்கிட்டு போயிட. அங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு தானா, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போ. சரிங்க கோச். அப்பா, நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு என் பேக் எடுத்துட்டு சர்டிபிகேட்டை வாங்கிட்டு வந்துறேன்ப்பா. சரி, போயிட்டு வா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.